ஆமா ரொம்ப கையை இது பண்ண. ரெண்டாவது ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அதனால கையை ரொம்ப தூக்காது. ஆயிட்டு. ஆமா, மனிதன் தான் விரும்புகின்ற செயல்களை எல்லாம் செஞ்சுதான் அதை இறைவனுக்கு செய்வதன் மூலமா தன்னுடைய ஆன்மீகத்தை இந்த வகை ஆன்மீகம் எல்லாமே முதல் வகை. அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லாம்னா என்னன்னா அந்த முதல் வகை ஆன்மீகம் மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது வகை ஆன்மீகம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. அதுதான் இறைவன் விரும்புவதை நாம் செய்யணும். இறைவன் என்ன செய்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கவலை இல்லாமல் இருக்கிறது, அதுக்கான மார்க்கத்தையும் கொடுக்குறாரு. அதுதான் இந்த கிருஷ்ணரே அவர் வாயால ஒரு ஞானத்தை கொடுப்பதாக ஒரு காட்சி அமைத்து அந்த மூலமாக அது அர்ஜுனன் வாழ்ந்து காமிச்சு, அது இல்லாமல் அர்ஜுனன் அந்த ஞானத்தை பெறுவதாக காமித்து அதன் மூலம் நாம் அந்த கீதா உபதேசத்தை உலகுக்கு. இந்த வகையில மனிதன் கவலையற்று வாழ வேண்டுமானால் நாம் பகவத்கீதையை பாடணும். இதுதான் இப்போ வந்திருக்கிறது. ரமண மகரிஷி, வள்ளலார், இவங்க எல்லாருமே பகவத்கீதையில இருந்த எடுத்த கருத்துக்களை தான் அவங்க பாட்டில. எனவே எது ரூட் காசோ அதை நம்ம கெட்டியா குடிச்சிட்டோம், நம்ம குழப்பம் இல்லாம சுலபமான முறையில ஞானம் அந்த வகையில் தான் நான் ஆக உங்கள் எல்லோருக்கும் பெரிய அதிசயம் என்னன்னா அர்ஜுனனும் துரியோதனனும் போய் கிருஷ்ணர் முன்னாடி நின்னாங்க. ஆனா அர்ஜுனன் கால் மாட்டில் நின்னா, துரியோதனன் தலை மாட்டில் நின்னா. ஆனா கேட்கும் போது என்ன கேட்டாங்கன்னா என்னுடைய அனைத்து படைபலமும் ஒரு பக்கம் இருக்கும்போது அதை எனக்கு துரியோதனன் வேணும். அர்ஜுனர் நீங்க ஒருத்தர் வந்தா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன். ஆனா இந்த காலத்து மக்கள் துரியோதனன்களாக இருந்து பொன்னும் பொருளும் சுகமும் படையும் பலமும் இந்த சக்தி தான் வேணும்னு விரும்புறாங்க. எவருமே ஞானத்தை வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டது மாதிரி கேட்கணும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு கேள்வி, உனக்கு ஞானம் வேண்டுமா அல்லது கோடி கோடியாக பணம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கோடி கோடியாக பணம். எத்தனை கோடி பணம் கிடைச்சாலும் மனம் நிறைவடையாது. இந்த ரகசியம் அவங்களுக்கு புரிய மாட்டேன். ஆனா ஞானத்தை அடைஞ்சா மனம் சந்தோஷத்துல அது அழியாது. அது மட்டும் இல்லாம இதுதான் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பது. ஆனா பணம் என்ன பண்ணா, எந்த அளவுக்கு அதிகமாக வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு கவலைகளும் அதிகமாகிறது. அதனால மனிதன் கவலையற்று இருக்க வேண்டுமானால் ஞானத்தை அடைய வேண்டும். அப்படிங்கிற வகையில எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது. இதுக்கு படிக்க 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 இந்த கருத்துக்களை எல்லாம் மேடம்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் தினமும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சவங்களே அவங்க தான் சொல்லலாம். சரிங்களா? ரெண்டாவது, எனக்கு அந்த கம்பெனியில் கொஞ்சம் பாதிப்புலாம் ஏற்படும் போதெல்லாம் நான் பேசுவேன். இது மாதிரிலாம் பேசும்போது எனக்கு அப்பவும் மனசு கொஞ்சம் தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரை. அந்த வகையில் அவங்க பாடலாம். ஆனால் நடுவில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா உடல்நிலை சரியாதனால கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் வரும்போது இங்கே இவன் மகளும் குழந்தைய பார்த்து கூப்பிட்றான், அங்கே மகனும் குழந்தைய பார்த்து நம்பிக்கைங்கிறதுக்கு குறைஞ்சு. அது ஒன்று. அதாவது நிறைய ஒர்க்களோட ரொம்ப ஜாஸ்தியாகி போகுது. அதனால என்ன ஆகி போகுதுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாங்க. அந்த டென்ஷன் ஆகிறதுனாலேயே அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அந்த நம்பிக்கை குறைஞ்சதுனால தான் அவங்க இப்படி இருக்காங்க தவிர மற்றவங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எப்பொழுதெல்லாம் உனக்கு நம்பிக்கை குறைகிறதோ அப்ப பயம் உள்ள அதனால நம்பிக்கை குறைஞ்சிக்காம இருக்கும்னா நம்ம மீண்டும் அந்த ஞானத்தின் மீது நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி பயணம் செய்யணும். அப்படி பண்ணோம்னா நம்ம இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி பகவத்கீதை கவலையை நீக்கும் என்பது சத்தியம். பகவத்கீதை கவலைகளை நீக்கும் என்பது சத்தியம். ஏன் கவலைகள் நீங்க வேண்டும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் துன்பத்தை முள்ள கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்பம் 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 என்கிற இடைவிடாத இன்பங்கள்னா அதுக்கு பேர் தான் பேரின்பம். அந்த பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பத்தை நீ பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஞானத்தை, பகவத்கீதை கருத்துக்களை நீங்க பெற வேண்டும். அந்த கருத்துக்களை ஞானங்களை பெறணும்னா
டைரக்டா நீங்க உள்ள போட முடியாது. அதனால ஒரு குருவின் துணைபோது தான் நீங்க அதை அந்த சேவையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதன் மூலம் எல்லோரும் பலன் பெற்று. அதனால யாரெல்லாம் என்னை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் ஞானத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதே சமயத்துல என்னோடு இருக்கிற ஒரு 5-6 ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த ஞானத்தை அடைஞ்சது மட்டும் இல்லாம அதுல மோர் இன்வால்மெண்ட் ஆனதுனால என்னோடு கூடவே சேர்ந்து பயணிக்கிற அளவுக்கு தயாராகும். இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் என்ன சொத்து எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்டா இந்த 4-5 அஃபெக்ஷனேட் ஸ்டூடெண்ட். ஒரு குருவுக்கு உண்மையான சொத்து யாருன்னு கேட்டா இந்த சிஷியர்கள். எனவேதான் இந்த சிஷியர்கள் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து இந்த பீடத்தை எதிர்காலத்திலும் வளர்த்த வேண்டும். நம்ம ஐயா மட்டும் கம்மியான ஏஜ் இருந்தா கையில பிடிச்சி எங்க வேணாலும் சுத்தலாம். ஐயா இப்பவே கூட சரி, நீங்க என்ன கம்மியான ஏஜ் சொல்றது? உன்னை விட நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது நாம தான் பயந்து போய் நிறுத்திட்டோம். வரதான் தயாரா இருக்க ஒரு அந்த மாதிரி ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? ஐயா சொல்லுங்க. ஞானம்ங்கிறது பகவான் எல்லாத்தையும் எல்லா உணர்ச்சிகளையும் உள்ள மனுஷனுக்கு வச்சு பேக் பண்ணி அனுப்பும்போது ஞானத்தை கொடுத்துதான் அனுப்புறாரு. ஆனா ஞானம் வந்து தூண்டப்படாம இருக்கு. குருவால அந்த ஞானம் தூண்டப்படும். அது தூண்டப்படும்போது அப்பதான் அது பிரகாசிக்குது. அந்த மனுஷனுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நல்லவனாகவும் வாழலாம், கெட்டவனாகவும் வாழலாம். சாய்ஸ் அப்படி இருக்கிறதுனால தான் இவன் என்ன பண்றான்னா கெட்டவனா வாழறதுல ஒரு சுகத்தை கண்டுபிடிச்சான். சரிங்களா? அதுக்கு அடிமை ஆயிடுறான். தற்காலிக இன்பங்களை அடையிறதுல பணம் சம்பாதிக்க ஓடுறான். பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை வரும்போது அவன் அதர்மத்தில் ஈடுபடுறான். அதர்மத்தில் ஈடுபட்டாவது பணத்தை ஈட்ட வேண்டும்ங்கிற அளவுக்கு அவன் போயிடறான். அதனாலதான் எல்லா இடத்துலயும் வந்து அக்கிரமங்கள் அதிகமாயிட்டே. ஆனா எவன் ஒருவன் நான் நல்லவனாதான் இருப்பேன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இதுல இருந்து மாற மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கானோ அவன் தான் ஆத்ம ஞானத்தை அடைய தகுதியுடையவனாக இருந்து கவலையற்றவனாக மாறி தன்னுள் தானே ஆனந்தமாக வாழ்ந்து. அதான் ஒரு கோப்பையில எப்படி ஒரு கோப்பையில டீ முழுசா நிறைஞ்சிருக்கு, அந்த கோப்பையில மேல் ஊத்துனா வழியத்தான் வழியும். உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள் எமோஷன்ஸை வெளியில எடுக்க இதுக்கு யாரு உத்தாசம் பண்றா அப்படின்னா குரு தான் வழிகாட்டும் போது அந்த உணர்ச்சிகளை வெளியே எடுக்க உணர்வு நிலைங்கிறது அங்க உள்ள வந்து நம்பிக்கை, வைராக்கியம் எல்லாமே வெளிச்சம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அந்த. அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் யோசனை பண்ணேன், எப்போ ஒருத்தர் ஞானத்தை அடையிறாங்களோ அதுக்கப்புறமா இருக்கிற வாழ்க்கையில நம்ம பிரபஞ்சம் பார்த்தவங்க நம்ம இருக்கிறது இல்ல, பிரபஞ்சம் உண்மையிலே நம்மளை பார்த்து எந்த ஒரு துன்பம் வந்தாலும் பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றிட்டு நமக்கு தெரியாது. அதனால எந்த ஒரு துன்பமும் நம்மை அணுகுவதில்லை, எந்த ஒரு கஷ்டமும் நம்மளை அணுகுவதில்லை. அதனால முடிச்சுடுங்க. அவங்களும் இதுக்கு போகணும். 2வது எல்லாரும் நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்துருவோம். ஏன்னா அவங்க 2:30 மணிக்கு வெளியில போகணுன்றாங்க. நன்றிங்க. இந்த தருணத்தை வந்து உருவாக்கி கொடுத்ததுக்கு நன்றி. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல